இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணங்கள் குறித்து நாம் தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் 5ஆம் பாகத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கோம். சரி, இப்போ கடந்த வாரம் என்ன பார்த்தோம் ஒரு சின்னதாக ஞாபகப்படுத்திட்டு இந்த வார பாடத்துக்குள்ளே போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 3வது சுவிசேஷ பிரயாணம். அதில் அவர் வழக்கம் போல் சபையிலிருந்து அவர் சுவிசேஷ பிரயாணமாக கிளம்புறார். இதில் கடந்த வாரம் நாம் என்ன பார்த்தோம், பட்டணத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இப்போ எபேசு பட்டணத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு அங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா 2ஆம் பயணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எபேசு பட்டணத்தில் அவர்களை விட்டுட்டு வந்துடுறார். அது நிமித்தம் அப்பல்லோ பின்னாடி அங்கே எபேசு பட்டணத்துக்கு வரும்போது இந்த சகோதர சகோதரிகள், இந்த தம்பதி இவர்கள் அப்பல்லோவுக்கு சத்தியத்தை அங்கே சொல்கிறாங்க. அப்பல்லோ வேதாகமத்தில் ஒரு மிகுந்த ஒரு ஞானம் படைத்தவராக இருந்தாலும் கூட மிகுந்த மனத்தாழ்மையோடு அங்கே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பின்னாட்களில் அதுக்கப்புறம் கொரிந்து பட்டணத்துக்கு அங்கே போய் தேவனுடைய வேலைகளை அங்கே செய்கிறார். அப்பல்லோ போனதுக்கு பிற்பாடு இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு வரார். இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அங்கே எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் மிகுந்த வல்லமையாக அங்கே பயன்படுத்தினார். அவருடைய அந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேலே போடும்போது அந்த வியாதிகளெல்லாம் அங்கே சொஸ்தமாச்சு. ஸோ அது நிமித்தம் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் மிகுந்த ஆச்சரியத்தோடு அங்கே சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்குள்ளே அப்படியே வராங்க. பாருங்கள், தேவன் அங்கே வல்லமையாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் அதற்கப்புறம் அங்கே என்ன நடக்குது பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கலவரம் அங்கே ஒன்று நடந்ததை கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். தெமேத்திரியு அப்படிங்கிற அந்த ஒரு தட்டான் அவருடைய பிஸ்னஸ் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலால் பாதிப்புக்கு உள்ளாகும்போது அவர் அங்கே ஒரு பெரிய மத கலவரத்தை அங்கே கிளப்புறார். அதனால் பாருங்கள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு தீமையாக இருந்தாலும் கூட கடைசியில் அந்த ஒரு தீமையின் மூலம் தேவன் பலவிதமான அனுபவங்களை பாடங்களை அங்கே சகோதரர்களுக்கு கொடுத்து அந்த ஒரு கலவரத்தை பின்னாடி அதை தேவன் நன்மையாக அங்கே முடிய பண்ணுறார். பாருங்க, இவெல்லாம் அவர் சத்தியத்துக்குள்ளே சபையை வழிநடத்துகிற ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்குள்ளே அங்கே வராங்க. சரி, இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்கள், அதைத்தான் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 3ஆம் மிஷனரி பிரயாணம். இந்த 3வது மிஷனரி பிரயாணத்தில் இப்போ 2ஆம் பாகத்தில் இருக்கும். டோட்டலாக பார்த்தோம்னா பவுலின் பிரயாணங்களில் 5வது பாகம். சரி, இப்போ இதில் கடந்த வாரம் எபேசு பட்டணத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம தியானித்தோம். இப்போது இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கலகம் அங்கே நடந்து முடிஞ்ச உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருந்து நேராக மக்கதோனியா பட்டணத்துக்கு வரார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, 2வது பிரயாணத்தில் ஐரோப்பா கண்டத்தில் அந்த பிலிப்பி, தெசலோனிக்கே பட்டணங்கள் இதெல்லாம் போய் அங்கே அவர் ஊழியம் பண்ணார். இப்போ கீழே அப்படியே கொரிந்து பட்டணம். ஸோ இது எல்லாமே பவுல் அங்கே ஊழியம் பண்ணின பிரதேசங்கள். இப்போ பவுல் திரும்ப மக்கதோனியாவுக்கு போகிறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். பாருங்கள், இப்போது மக்கதோனியாவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கிளம்புறார். சரி, இப்போது இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆல்ரெடி சத்தியம் சொன்ன அந்த சபைகளுக்கு திரும்ப ஒரு விசிட் போய் அவர்களை அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து என்ன நடக்குது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாக திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பாருங்கள், இங்கேயும் இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே சபைகளை எல்லாம் அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறார். ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு இவர் எப்படி ரிட்டன் வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்கள், வந்த வழியிலேயே அவர் ரிட்டன் வரார். மக்கதோனியா பட்டணத்துக்கு வந்துட்டு அங்கே இருந்து அந்த பிலிப்பி, தெசலோனிக்கே, பெரோயா பட்டணங்கள் அப்படியே கீழே கொரிந்து இங்கெல்லாம் அவர் தேவனுடைய வேலைகளை செஞ்சுட்டு இப்போ ரிட்டன் எப்படி வரார்னா வந்த வழியே அங்கே திரும்பி வரார்.
பாருங்கள், இப்போ பவுலோடு யாரெல்லாம் கூட வராங்க அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், ஒரு லிஸ்ட்டே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெரோயா ஊரானாகிய சோபாத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசிய நாட்டாராகிய திகிக்கும் துரோபிமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். பாருங்க, சகோதரர் எல்லாம் அப்போஸ்தலன் பவுலுக்கு கூட வழித்துணையாக வராங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, இவங்க எல்லாம் முன்னாடியே போய் பாருங்கள், இப்போ ரிட்டன் வராங்க. வந்த வழியிலே மக்கதோனியா பட்டணத்தில் இவங்க ரிட்டன் வந்து திரும்ப ஏசியா மைனருக்கு வந்து அப்படியே பவுல் அங்கே பிரயாணம் போகிறதுக்கு வரார். இப்போது கூட வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பவுலுக்கு முன்னாடி நேராக எங்கே வராங்க அப்படின்னா துரோவா பட்டணத்தில் இப்போ முன்னாடியே போகிறாங்க. பாருங்கள், இப்போ மக்கதோனியாவிலேருந்து பவுல் திரும்பி வரார். வந்த வழியிலேயே அவர் ரிட்டன் போகிறார். இப்போது இவங்க எல்லாம் சகோதரர்கள் ஒரு குரூப் முன்னாடி போய் துரோவாவில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே காத்திருக்காங்க. இப்போ துரோவாவில் என்ன நடக்குது அப்படின்னா, முக்கியமான ஒரு சம்பவம் இந்த துரோவா பட்டணத்தில் நடக்குது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். இப்போது பவுல் வந்து இந்த இடத்துல வந்து அங்கே சகோதரெல்லாம் பார்த்துட்டு ஒரு 7 நாள் அங்கே ஸ்டே பண்ணுறார். 1 வீக் அங்கே ஸ்டே பண்ணுறார். இங்கே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று அங்கே நடக்கிறத நம்ம கவனிக்கலாம். இப்போ சகோதரர் இப்போ ஒரு வாரம் தான் அங்கே தங்கியிருக்கார். இப்போ பவுல் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாருங்கள், ஒரு பெரிய அங்கே மீட்டிங் ஒன்று நடந்துட்டுருக்கு. சத்தியம் அங்கே சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கார். பேசும்போது இப்போ பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:7. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்தது. அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். பாருங்க, இப்போ அடுத்த நாள் கிளம்பணும். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அவர்களோடு சம்பாஷித்து அங்கே சப்ஜெக்ட் அங்கே பேசிகிட்டு இருக்கார். சத்தியத்தை அங்கே சகோதரர்களுக்கு அங்கே சொல்லிகிட்டு இருக்கார். இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, பாருங்கள், இப்போ எங்கே கூடியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கலாம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கவனிக்கலாம். பாருங்கள், இவங்க எங்கே கூடியிருக்காங்க அப்படின்னா மேல் வீட்டில் கூடியிருக்காங்க. இப்போ இந்த மேல் வீட்டில் அநேக விளக்குகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போது பவுல் அங்கே மிட் நைட் நடுராத்திரி மட்டும் அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ முக்கியமாக அங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, பாருங்கள், ஐத்திகு யூட்டிகஸ் அப்படின்னு ஒரு வாலிபன் அங்கே சப்ஜெக்ட் கேட்டுட்ருக்கார். கேட்டுட்டு இருக்கும்போது பாருங்கள், நைட்டு மிட் நைட் தாண்டி அங்கே சப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு தூக்கத்துக்குள்ளே போயிட்டார். தூங்கி அங்கே என்ன நடக்குது பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். பாருங்க, இந்த ஒரு வாலிபன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாருங்க, நைட் தாண்டி அங்கே பிரசங்கம் போகுது. அதனால் ஒரு நல்ல ஒரு தூக்கத்தில் ஒரு எங்கேயோ பால்கனியில் அங்கே வெளியில் எங்கேயோ ஜன்னலில் உட்காந்துட்டு இருந்திருக்கார். உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் கீழே விழுந்து அவர் அங்கே ஒரு மரித்து போனவராய் அங்கே எடுக்கப்பட்டார். சரி, இப்போது இந்த ஒரு சம்பவம் நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்கள், இது வந்து அவர்கள் கூடியிருந்த ஒரு மேல் வீட்டு அறை மேலே வந்து கூடி அவர்கள் சத்தியம் அங்கே போதிக்கப்பட்டுருக்கு. அங்கே விளக்குகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு பிரகாசமாக அங்கே இருக்குது அப்படின்னா கவனிக்கலாம். இது நமக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, பாருங்கள், இதே மாதிரி தான் இதே ஒரு ஆபத்து கடைசி காலத்தில் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஏன் அப்படின்னா, பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூட சொல்கிறார். பாருங்கள், கடைசி காலத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலர் மத்தேயு 24 நமக்கு நல்லா தெரியும். அந்த சில அடையாளங்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது அப்போ சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். பாருங்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் அப்படின்னா, இன்றைக்கு வீட்டின் மேலே யார் இருக்காங்க, அதாவது மேலான ஒரு நிலைமையில் இருக்கிறது விசேஷமாக கடைசி கால திருச்சபை, 7ஆம் கால சபை தான் அந்த ஒரு மேலான நிலைமையில் இருக்காங்க. பாருங்கள், அதனால தான் அங்கே வந்து விளக்குகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. பாருங்கள், இன்றைக்கி சத்திய வெளிச்சம் இன்றைக்கி யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா, பாருங்கள், சபையோட ஹிஸ்ட்ரியிலே அதிக வெளிச்சம் யாருக்கு அப்படின்னா கடைசி கால பாதங்கங்களுக்கு தான் அதிக வெளிச்சம், சத்திய வெளிச்சம் இங்கே வந்திருக்கு. எல்லாமே தேவன் அங்கே நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கார் அப்படின்னா கவனிக்கலாம். இந்த ஒரு வீட்டில் தான் அங்கே எப்படி அந்த ஒரு வாலிபன்
ஒரு நித்திரையில் கீழே விழுந்து மரித்து போன ஒரு நிலைமைக்குள்ளே போனாரோ அதே மாதிரி ஒரு ஆபத்து கடைசி கால திருச்சபைக்கும் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்படின்னா கடைசி கால திருச்சபைக்கு என்ன ஆபத்து? அங்கே எப்படி தூங்கினாரோ அதே மாதிரி இங்கேயும் கடைசி கால சபையில் சிலர் அநேகர் அங்கே நித்திரைக்குள்ளே அங்கே போயிடுவாங்க. அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது? நித்திரை அப்படின்னா நம்ம என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், ஆவிக்குரிய ஒரு நித்திரை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆவிக்குரிய ஒரு மரணத்துக்குள்ளே நாம் அங்கே போகக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு ஆபத்து விசேஷமாக கடைசி கால சபைக்கு அங்கே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஆதி சபையில் கொரிந்து சபையில் அங்கே இருந்துச்சு. பாருங்கள், கொரிந்து சபையில் அதே மாதிரி தான் அங்கே சகோதரர்கள் தொடர்ந்து அந்த அபாத்திரமாக அங்கே பானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அபாத்திரமாக பானம் பண்ணுறதுனால அங்கே என்ன சொல்லுவார் பவுல்? பாருங்கள், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:30. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பாருங்கள், கொரிந்து சபையில் அங்கே எப்படி இருந்திருக்காங்க? அநேகர் பலவீனராக இருந்திருக்காங்க, வியாதியுள்ளவர்களாக இருந்திருக்காங்க, அடுத்தது நித்திரையும் அடைந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பலவீனம், அடுத்தது வியாதி, ஆவிக்குரிய வியாதி, அடுத்தது நித்திரை. பாருங்கள், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு அப்படியே போகுது. அப்படின்னா பலவீனம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா ஆவிக்குரிய ஒரு சோர்வு, லாஸிங் இன்ட்ரெஸ்ட், சத்தியத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போன ஒரு நிலைமை, ஆவிக்குரிய ஒரு சோர்வுக்குள்ளே அங்கே போவாங்க. அடுத்தது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது எங்கே போய் முடியும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், ஆவிக்குரிய ஒரு வியாதிக்குள்ளே போய் அங்கே நிற்கும். அப்படின்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சத்தியத்தை கேட்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைமை, அது அப்படியே தொடர்ந்து வந்துச்சுன்னா அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே போகும். சத்தியம் தெரியும், சத்தியம் நம்மை உணர்த்தும் போது அது நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமைக்குள்ளே போகும். தான் ஸ்பிரிச்சுவல் டிசீஸ். அதை அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது பாருங்கள் ஸ்பிரிச்சுவல் டெத், அதாவது ஆவிக்குரிய ஒரு நித்திரை, புது சிருஷ்டி, ஒரு மரித்து போன ஒரு நிலை, ஃபைனல் ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போயிடும். ஒருவேளை இது நம்ம கவனிக்கலாம், ஒருவேளை நாமும் ஒரு பலவீனமாகவோ அல்லது ஒரு வியாதிப்பட்ட ஒரு நிலைமையிலையோ நாம் இருந்தால் நாம் எப்படி நம்மை தப்புவித்து கொள்வது, அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். பாருங்கள், இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அதை கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். அவருடைய அந்த வாழ்க்கை பார்த்தோம்னா வாழ்க்கையினுடைய அந்த கடைசி பகுதி, இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று அங்கே நடக்குது. பாருங்கள், அவருடைய கடைசி பகுதியில் ஆண்டவர் நமக்கு நல்லா தெரியும், கெத்சமனையில் அவர் தேவன்கிட்ட ஜெபம் பண்ண போகிறார். அந்த டைமில் சீஷர்கள் எல்லாம் ஒரு நித்திரைக்குள்ளே அங்கே போயிடறாங்க. பாருங்கள், இது இந்த ஆண்டவருடைய அந்த ஊழியத்தினுடைய கடைசி பகுதியில் நடந்த இந்த சம்பவம் கடைசி கால சபையில் நடக்க போகிற சம்பவத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்குது. அங்கே எப்படி தூங்குனாங்களோ அதே மாதிரி கடைசி கால சபையிலும் அநேகர் தூங்குவதற்கு அங்கே அதிக வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா சீஷர்கள் ஏன் தூங்கினாங்க? இப்போ இதே ஒரு ஆபத்து கடைசி கால சபைக்கு இருக்குது அப்படின்னா இது ஏன், எப்படி, எதனால் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். சீஷர்கள் ஏன் தூங்கினாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா அவர்கள் ஒரு அதாவது டயர்ட்னஸ் அதில் தூங்கியிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஒன்று நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், லூக்கா 22:45. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. லூக்கா 22:45 பாருங்கள், அவங்க என்ன ஏன் தூங்குறாங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லப்பட்டிருக்கு. துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. சில பேர் அதை தூக்கத்தினாலேன்னு கூட நம்ம வாசிடுவோம், ஆனால் கொஞ்சம் கவனிக்கலாம். துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. அப்போது இவர்களுக்கு இருதயத்தில் ஒரு பெரிய துக்கம், பாரம் அங்கே அழுத்திட்டு இருக்கு. ஏன் நமக்கு தெரியும், அங்கே மேல் வீட்டு அறையில் பந்தியிலிருந்து ஆண்டவர் அங்கே சொல்லிட்டு வருவார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், இன்னும் அநேக விஷயங்கள், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், இது எல்லாமே நடக்கணும் அவர் சொல்லிகிட்டே வரார். இப்போ இவங்க ரொம்ப ஒரு துக்கத்துக்குள்ள, என்னடா ஆண்டவர் நம்பி வந்துட்டோமே, இவர் போகிறங்கிறாரே, நம்ம யாரோ ஒருத்தரை காட்டி கொடுப்போம், ஆண்டவரை காட்டி கொடுத்துருவோன்னு சொல்கிறாரே எப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகுந்த ஒரு துக்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி இது நமக்கு அடையாளப்படுத்துது அப்படின்னா அங்கே எப்படி சீசர்கள் இப்போ ஆண்டவர் போயிட்டு அடுத்தது நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம், துக்கம், பாரம் இதுக்குள்ளே போனாங்களோ அதே மாதிரி கடைசி கால சபையும் பலவிதமான துக்கத்தினால அவர்கள் நித்திரை அடைவதற்கு அங்கே வாய்ப்பு உண்டு. என்ன துக்கம்? இப்போ கடைசி கால சபைக்கு என்ன துக்கம் இருக்குங்க?
பாருங்கள், பலவிதமான உலக பிரகாரமான காரியங்கள். சீசர்கள் அதே தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நோக்கமே பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படலை. அதனால் சில காரியங்களை அவர்களால் விளங்கி கொள்ள முடியாமல் ஆண்டவர் ராஜாவாயிருவார், நம்மெல்லாம் மந்திரிகள் ஆயிடுவோம் அப்படின்னு உலக பிரகாரமான விஷயங்களை குறித்து அவர்கள் அந்த நோக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு. பின்னாடி பரிசுத்தாவி கிடச்சதுக்கப்புறம் பயங்கரமாக அங்கே ஊழியங்களுக்குள்ளே அங்கே வந்தாங்க. இதே மாதிரி இப்போ கடைசி கால சபையும் அநேக விதமான இந்த உலக பிரகாரமான விஷயங்களை குறித்து சிந்தித்து அந்த ஒரு துக்கத்தில் அதனுடைய விளைவாக ஒரு நித்திரைக்குள்ளே போவதற்கு ஒரு பெரிய ஆபத்து உண்டு. சிலருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பலவிதமான துக்கங்கள் இருக்கலாம். குடும்ப உறவுகள்கிட்ட பெரிய துக்கம், சண்டை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். சிலருக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கலாம், கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிட்டு அந்த ஒரு துக்கத்தில் அவர்கள் அப்படியே தொடர்ந்து ஆவிக்குரிய சோர்வுக்குள்ளே போய், பலவீனத்துக்குள்ளே போய், வியாதிக்குள்ளே போய், நித்திரைக்குள்ளே போகிறதுக்கு அங்கே வாய்ப்புண்டு. இன்னும் சிலர் பார்த்தோம்னா சபையில் கூட சில பிரச்சனைகள் அங்கே இருக்கலாம், சகோதரர்கள் மத்தியில். ஸோ பலவிதமான துக்கங்கள். அப்போ அந்த துக்கத்தினால ஒரு ஆவிக்குரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். சப்ஜெக்ட்ஸ் கேட்கறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் போய் அதற்கப்புறம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம இருதயம் தள்ளப்பட்டு ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய ஒரு புது சிருஷ்டி மரித்து போன ஒரு நிலைமைக்குள்ளே அங்கே போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நாமும் இந்த ஒரு பலவீனத்தில் அல்லது ஆவிக்குரிய வியாதியில் நம்ம இருக்கோம், இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்மை நாம் எப்படி தப்புவித்து கொள்வது? அங்கே கெத்செமனேல அங்கே யார் கடைசியாக தப்பிச்சது அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, அங்கே யார் தூங்காமல் இருந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தூங்காமல் இருந்தார். சீசர்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க. அதே மாதிரி அங்கே ஆண்டவர் மட்டும் எப்படி முழிச்சிருந்தாரோ, இன்றைக்கு நாம் இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நாமும் முழிச்சிருந்தா தப்பிச்சுக்கலாம். எப்படி முழிச்சிருக்கிறது பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஜெபம் பண்ணி விழித்திருப்பது, ஜெபம் பண்ணுறதுன்னா என்னங்க? கிருபாசனத்து, தேவனுடைய கிருபையின் ஆசனத்துக்கு போகிறது. போய் ஒருவேளை இந்த மாதிரியான சோர்வுகள், பலவீனங்கள் நமக்குள்ளே காணப்பட்டால் கிருபாசனத்துக்கு போய் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்து தேவனுடனான உறவை, தொடர்பை நாம் புதுப்பித்து கொள்ளணும். அதான் ஜெபம் பண்ணி முழிச்சுக்கணும். தூங்காதீங்க, நீங்கள் தேவனோடு தொடர்பை நீங்கள் உண்டு பண்ணி முழிச்சுக்குங்க. இல்லைன்னா ஒரு நித்திரைக்குள்ளே போகிறதுக்குரிய ஆபத்து உண்டு. அப்படி நாம் தேவனுடைய கிருபாசனத்தில் போய் நாம் ஜெபம் பண்ணும்போது எப்படி நாம் நம்மை தப்புவித்து கொள்ளலாம்? அங்கே எப்படி அந்த ஐத்திகு வாலிபன் மரித்தவனாக எடுக்கப்பட்டார்? அதற்கப்புறம் பாருங்கள் என்ன நடக்குது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:10. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். பாருங்க, பவுல் போய் அவன் மேல் விழுந்து அவரை அணைத்து கொண்டு, அப்போது நீங்கள் பயப்படாதீங்க, உயிர் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ நாமும் தேவனுடைய கிருபாசனத்துக்கு போய் நம் தேவனுடனான தொடர்பை புதுப்பித்து கொள்ளும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சத்தியம் நம்மை தேற்றும். அங்கே எப்படி பவுல் அணைத்து கொண்டாரோ அதே மாதிரி சத்தியம் நம்மை தேற்றி திரும்ப நாம் நம்முடைய ஜீவனை புதுப்பித்து கொள்ளலாம். பாருங்கள், அதுக்கடுத்து என்ன நடக்குது? பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். சரி, இப்போ அடுத்து இதெல்லாம் எங்கே நடக்குது? துரோவா பட்டணத்தில் அங்கே நடக்குது. அதற்கப்புறம் இந்த துரோவா பட்டணத்திலிருந்து இப்போ பவுல் கிளம்புறார். எங்கே போகிறார்? துரோவா பட்டணத்திலிருந்து பாருங்கள், இப்போ கீழே நேராக வந்தால் எபேசு பட்டணத்துக்கு வந்துடலாம். ஆனால் இவர் எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசோ பட்டணத்துக்கு அங்கே போகிறார். இப்போ ஏன் இங்கே போகிறார்? ஏன் எபேசு பட்டணத்துக்கு போகலை? பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:13. பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். பாருங்கள், இப்போ பவுல் வந்து அங்கே ஆசோ பட்டணம் போகிறார். இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டார். யார் யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், ஒரு குரூப்பே போகிறாங்க. இன்னும் அது இல்லாமல் பாருங்கள், நாங்கள் கப்பல் ஏறி, இந்த இடத்துல லூக்கா, நாங்கள்னு வர இடம் எல்லாமே பார்த்தோம்னா லூக்கா கூடயே போயிட்டுருக்கார். பவுல், லூக்கா எல்லோரும் போகிறாங்க. இப்போது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் பவுல் நேராக எபேசு பட்டணத்துக்கு போகலை? இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தோம்னா, இப்போ தான் கலவரம் ஒன்று நடந்திருக்கு, பெரிய ஒரு மத கலவரம் ஒன்று நடந்திருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலால் சகோதரர்கள் 2 பேர் அங்கே மாட்டிட்டாங்க அந்த கலவரத்தில்.
அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, திரும்ப போனால் நம்மளால் சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்திருக்கலாம். இது ஒரு காரணம். பாருங்கள், அதே மாதிரி அடுத்தது இன்னொரு காரணம் பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பண்டிகைக்கு உள்ளாக ஜெருசலேம் போகிறதுக்கு ரொம்ப அவசரப்படுறார். சீக்கிரம் போகணும். ஒருவேளை எபேசு போனால் அங்கே லேட்டாக இருக்க வாய்ப்பு உண்டு, ஏதாவது பிரச்சனையாயிடலாம். ஜெருசலேமுக்கு சீக்கிரமாக போகணும். அதனால இவர் நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதின் நிமித்தம் தான் ஆசியாவிலே கலகம் போகாதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமுத்தீவு பிடித்து துரோகிலியோன் ஊர்த்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். இப்போ எங்கே வந்துட்டார் அப்படின்னா, எபேசு பட்டணத்துக்கு போகாமல் இவர் நேராக ஆசோ பட்டணத்திலிருந்து மிலேத்துவுக்கு அங்கே வந்துட்டார். துரோவாலேருந்து நேராக எபேசு வந்திருக்கலாம், ஆனால் அவர் வரல. ஒரே காரணம், அவருக்கு அங்கே சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தன்னால் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம். ரெண்டாவது, அவர் சீக்கிரமாக ஜெருசலேம் போகணும். பாருங்கள், இப்போ மிலேத்து பட்டணத்துக்கு வந்துட்டார். ஆனாலும் இப்போ சபையின் மீதான அந்த அன்பு அவருக்கு அங்கே துடிக்கிறார். ஏன்னா எபேசு பட்டணம் அவர் பாருங்கள், ஏறக்குறைய 3 வருட காலம் இருந்து அங்கே சபைகளை அங்கே வழி நடத்தினார். எபேசு பட்டணத்தில் விசேஷமாக பாருங்கள், அங்கே ரொம்ப ஒரு தேவனுடைய கிருபையில் அநேக பேர் சத்தியத்துக்குள்ளே அங்கே வந்தாங்க. இப்போ அந்த எபேசு பட்டணத்தை விட்டு அதன் மீது வைத்த சபையின் மீது வைத்த அன்பு அவரை மிலேத்துவில் இருந்தாலும் இப்போ அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எபேசு பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி எபேசு பட்டணத்தினுடைய அந்த சபையினுடைய மூப்பர்களை இப்போ மிலேத்துவுக்கு அங்கே வர வைக்கிறார். பாருங்கள், இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா மிலேத்துலேருந்து எபேசுவுக்கு 77 கிலோமீட்டர்ஸ் நம்ம கூகுளில் போட்டிருக்கு. அப்போது 77 கிலோமீட்டர்ஸ், இப்போ 77 கிலோமீட்டர் அவர்கள் பிரயாணம் பண்ணி இப்போ எபேசுவிலிருந்து சபையின் மூப்பர்கள் இப்போ வராங்க. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். பாருங்கள், எபேசுக்கு ஆள் அனுப்பி இப்போது சபையினுடைய எல்டர்ஸ் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. பாருங்கள், இப்போது பேச போகிறார். அதாவது இந்த எபேசு பட்டணம் அப்படிங்கிறது முதலாம் கால சபைக்கு அடையாளமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த முதலாம் சபையினுடைய தூதன் அப்போஸ்தலனாகிய அங்கே பவுல். பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எபேசு பட்டணத்தினுடைய மூப்பர்களை கூப்பிட்டு இப்போ பவுல் அங்கே பேச போகிறார். ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஸ்பீச் ஒன்று அங்கே கொடுக்குறார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபேர்வெல் மாதிரி அங்கே நடக்குது. பவுலை வழி அனுப்புகிறாங்க. அப்போது அந்த டைமில் இப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இனி எபேசு பட்டணத்துக்கு தான் வரப்போகிறது இல்லை, சகோதரர்களை பார்க்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ எபேசு பட்டணத்தினுடைய சகோதரர்கள் மூப்பர்களை கூப்பிட்டு ரொம்ப உணர்வுபூர்வமாக இப்போ சில ஆலோசனைகளை இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொடுக்குறார். இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்முடைய மூத்த சகோதரர், நம்மை சத்தியத்தில் வழி நடத்தின மூத்த சகோதரர். கடைசியாக அதற்கப்புறம் நம்ம அவரை பார்க்க போகிறதே இல்லை. அப்போது கடைசி கட்டத்தில் நம்ம கூப்பிட்டு நமக்கு சில ஆலோசனைகள் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு உணர்வை நம்ம பார்க்கணும். இப்போ பவுல் நமக்கு மூத்த சகோதரர், அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். கடைசியாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல்டில் இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். அவருடைய இந்த ஆலோசனைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு 3 பாகமாக பிரிக்கலாம். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். அதாவது இதுக்கு முன்னாடி தான் சபையை எப்படி நடத்தினேன் அப்படிங்கிறத பவுல் அங்கே விளக்கிட்டு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இனிமேல் என்ன நடக்க போகுது, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக அந்த பட்டணத்தின் மூப்பர்களுக்கு அங்கே பவுல் அங்கே சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், நான் அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறார். நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட எப்படியெல்லாம் இருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்டை அங்கே சொல்கிறார். எப்படி அவர் சபையை அங்கே வழி நடத்தினார் அப்படிங்கிற விஷயம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பாருங்க, நான் எப்படியெல்லாம் சபையை நடத்துறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வெகு மனத்தாழ்மையோடும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் ரொம்ப மனத்தாழ்மையோட சபையை அங்கே நடத்தியிருக்கேன். அதே மாதிரி உங்ககிட்ட நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கேன். ரெண்டாவது, ரொம்ப மிகுந்த கண்ணீரோடு நான் உங்ககிட்ட இருந்திருக்கேன். அதே மாதிரி எனக்கு நேரிட்ட அந்த சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விட்னஸாக சொல்கிறார். என்ன மனத்தாழ்மை? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனத்தாழ்மையை குறித்து நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள், மகிமையடைந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அந்த ஒரு ஒளி ஃப்ளாஷ் அடிக்குது, அதனால் அவருக்கு அந்த பார்வையே அங்கே ஒரு டேமேஜுக்குள்ளே அங்கே போனதெல்லாம் நமக்கு தெரியும். அவ்வளவு, அதாவது தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், மகிமையடைந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்த ஒரே மனிதன். அப்பேற்பட்ட பவுல் அந்த ஒரு சம்பவத்தை அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, அவருடைய இருதயத்தில் அது எப்படி இருக்கான். அடுத்த வசனத்தில் அதை சொல்கிறார் பாருங்க. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் அப்படின்னு 1 கொரிந்தியர் 15:8 சொல்லிட்டு, இதற்கு அடுத்த வசனத்தில் பாருங்கள், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:9 நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. பாருங்க, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்னு சொல்லிட்டு அதை எப்படி அவர் எடுத்துக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, ஆனாலும் அப்போஸ்தலர் எல்லாரும் நான் ரொம்ப சிறியவனாக இருக்கேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன்னு பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இவ்வளோ பெரிய தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாலும், என்ன இருந்தாலும் ஸ்தேவானை கொலை பண்ணவன் தானே நான். அதுதான் அதனுடைய அர்த்தம். பாருங்கள், தேவனுடைய சபையை துன்பப்படுத்த, அது அவருடைய மனசில் அது இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது அவருடைய ஒரு குற்ற உணர்ச்சியாக அவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். பாருங்கள், அதனால தான் சொல்கிறார், நான் இவ்வளவு பெரிய தரிசனம் எனக்கு கிடச்சிருந்தாலும் தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினவன் தானே அப்படின்னு சொல்லி அவர் தன்னை முற்றிலும் அங்கே தாழ்த்திக்கிறார். ஸோ இந்த ஒரு மைண்டு அவருக்குள்ளே அங்கே இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கும் நாம் பாருங்கள், அன்றைக்கி சத்தியத்தில் அநேக இதில் நம்ம வளர்ந்துட்டுருப்போம். நம்முடைய மனத்தாழ்மை எப்படி இருக்குது, சத்தியத்துக்கு வரக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், அதை நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். இப்போ தேவன் நம்மளை எப்படி கொண்டு வந்திருக்கார், இதற்கு நான் தகுதியானவனா அப்படின்னு சொல்லி அதை நாம் சீர்தூக்கி பார்த்து அதற்கு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்லுது. இப்போது நமக்குள்ள மனத்தாழ்மை இருக்கா இல்லையா, எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம்? ஒரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணுமா, மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக. அப்போ நான் என்னை காட்டிலும் மற்ற சகோதரர்களை மேன்மையானவனாக நினைக்கிறேனா, அப்படி நாம் நினைக்கிறோம் அப்படின்னா நமக்குள் மனத்தாழ்மை இருக்குது. இல்லைன்னா நான் மனத்தாழ்மை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் மனத்தாழ்மை. அடுத்தது மிகுந்த கண்ணீரோடும். பாருங்கள், இதை தான் கலாத்தியர் 4:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாருங்கள், அவர் என்ன அவருடைய அந்த கண்ணீர் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போது அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தை எல்லாம் எப்படி இருக்குது, எப்படியாவது சகோதரர்கள் கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்சிடணுமே, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளணுமே அப்படின்னு கர்ப்ப வேதனைப்பட்டிருக்கார். அப்போ இன்றைக்கு இது எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நமக்கு மூத்த சகோதரர் நமக்கு சொல்லிட்டு இருக்கார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ இன்றைக்கு நாம் நம்மளுடைய சகோதரர்கள் அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் வருவதற்கு நாம் கர்ப்ப வேதனைப்படுகிறோமா? நமக்குள்ளேயும் கிறிஸ்துவின் சாயல் வரணும், அதே நேரத்தில் நம்ம சகோதரர்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் சாயல் வருவதற்கு உண்டான பிரயாசங்கள், அறிவுரைகள், சத்தியத்தை நிமித்தம் ஆலோசனைகள், சத்தியங்கள், இதெல்லாம் நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சாயலை நாம் வளர்த்திக்கிறோமா? அதற்கு உண்டான கர்ப்ப வேதனை நமக்குள்ளே இருக்கா? அடுத்தது சோதனைகள். 3வது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சோதனைகளை குறித்து நமக்கு நல்லா தெரியும். விசேஷமாக சோதனைகள்னு பார்த்தோம்னா, சோதனைகள் இல்லாமல் இந்த புது சிருஷ்டி ஒரு பூரணத்தை அடைய முடியாது. சோதனைகள், பரீட்சைகள் கட்டாயம் அவசியம்.
இதில் விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சோதனைகளை குறித்து நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். முதலாம் பிரயாணத்திலிருந்தே நம்ம பார்த்தோம். எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே சத்தியங்கள் கேட்டாலும் அங்கே யூதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தீமை செய்கிறாங்க. பார்த்தோம் இல்லைங்களா? லீஸ்திரா பட்டணத்துலலாம் கல்லால் அடித்து அவர் மரித்து போனார்னு தூக்கி பட்டணத்துக்கு வெளியில் வீசிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளவு பாடுகள் அங்கே பட்டார். அதே மாதிரி பிலிப்பி பட்டணத்தில் அந்த கால்கள் தொழு மரத்தில் அங்கே மாட்டி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த சோதனைகளுக்குள்ள எல்லாம் போகும்போது அவருடைய மைண்ட், அவருடைய சிந்தை எப்படி இருந்தது பாருங்கள். அதை குறித்து சொல்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:25. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாய்க்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பாருங்க, இதுக்கு முன்னாடி வசனங்கள் நீங்க படிச்சு பாருங்க. அவர் பட்ட இந்த கஷ்டத்தையெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஆனால் இந்த கஷ்டத்துல எல்லாம் அவருடைய சிந்தை எப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னா, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறது. சபைகளை குறித்த கவலை தான் இவருக்கு பிரதானமாக இருந்திருக்கு. அதையே நினச்சிக்கிட்டு அந்த கவலையிலேயே அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். இந்த கஷ்டங்கள்லாம் அவருக்கு பெருசாக தெரியல. இன்றைக்கு நமக்கு நம்முடைய சபைகளை குறித்த கவலை இருக்கா? விசேஷமாக சபையை வழிநடத்தக்கூடிய மூப்பர்கள், எல்டர்ஸ், அவங்க சபையின் மீது ஒரு மிகுந்த ஒரு கவலையோடு இருப்பாங்க. ஆனால் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் அந்த ஒரு கவலையில் நாம் இருக்கமா? அல்லது சபைக்கு வந்தோம், சத்தியம் கேட்டோம், என்னுடைய பங்களிப்பை நான் கொடுத்துட்டேன், நான் போயிட்டுருக்கேன், அப்படி ஒருவேளை நாம் இருந்தோம் அப்படின்னா பாருங்கள், இது எல்லாமே நம்ம எப்படி இருக்கக்கூடாது என்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ரோல் மாடலாக அங்கே நமக்கு வாழ்ந்து காட்டுறார். இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி. அப்போது சபைகளை குறித்த ஒரு பரிதவிப்பு, என்னுடைய சபை இப்படி இருக்கே, இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய விஷயத்தில் வளரணுமே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு நம்மளுடைய சோதனைகளின் மத்தியில் அங்கே இருக்குதா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பவுலுக்கு சோதனைகளுக்குள்ளே போகும்போது அந்த சோதனைகள் எல்லாம், ஐயோ என்னுடைய சபை சோர்ந்து போயிருமே, திரும்ப போகிறார். வந்த வழியே, அதாவது லீஸ்திரா பட்டணத்திலிருந்து அவர் வந்துட்டு திரும்ப ரிட்டன் அங்கே போவார். அப்போது பாருங்கள், உயிருக்கு துணிஞ்சு அங்கே போகக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா சபைகளை குறித்த ஒரு பரிதவிப்பு. ஸோ 3 விதமான பாயிண்ட்ஸ் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தினுடைய மூப்பர்கள்ட்ட சொல்கிறார். நான் எப்படியெல்லாம் நான் இருந்தேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதரால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு தொடர்ந்து அங்கே பேசுகிறார் பாருங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:20. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. பாருங்க, உபதேசத்தை குறித்து பேசுகிறார். பிரயோஜனமான எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தின விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். அப்போது முதல்ல அவர் அந்த ஒரு பிரசன்னத்தை பார்த்து பார்வை இல்லாமல் அங்கே அனனியா வீட்டில் அங்கே இருக்கும்போதெல்லாம் அப்போது தேவன் சொல்வார், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வார். ஸோ அந்த கம்ப்ளீட் விஷன் எது வரைக்கும், 3வது உலகம் ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. இதை குறித்து தான் 2 கொரிந்தியரில் அங்கே சொல்கிறார் இல்லைங்களா? 12:2 வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பாருங்க, பவுல் அங்கே தன்னை குறித்து சொல்வார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும். அது நமக்கு தெரியும். அப்போ ஒரு தன்னை குறித்து அங்கே பேசிகிட்டு இருக்கார். அப்போ 3ஆம் வானம்ங்கிறது 3ஆம் உலகம், 3வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அந்த பிரயோஜனமான எல்லா விஷயத்தையும் அங்கே சபைக்கு அங்கே சொல்லிட்டார். ஒன்றையும் நான் மறைச்சி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதையெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி சொன்னேன் அப்படின்னா அப்போஸ்தலர் 20:21 வாசிக்கலாம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பாருங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு சாட்சியாக நான் அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கார். இப்போது இவர்களுக்கு மூப்பர்கள், எபேசு பட்டணத்தினுடைய மூப்பர்கள் அப்படியே கேட்டுட்ருக்காங்க. அப்போது இவங்களுக்கு கட்டாயம் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஏன் பவுல் இவ்வளவு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கார்? ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக உணர்வு பூர்வமாக பேசிகிட்டு இருக்காரே ஏன் அப்படின்னு இவர்கள் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ பாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரார். பாருங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போஸ்தலர் 20:22. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
பாருங்க, இப்போ நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். இப்போ எருசலேமுக்கு போனதுக்கப்புறம் மாம்சத்துலேயும் கட்ட போகிறாங்க. பின்னாடி சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் வந்து ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அதிர்ச்சியான விஷயங்களை இப்போ எபேசு பட்டணத்தினுடைய மூப்பர்களுக்கு அங்கே சொல்கிறார். எபேசு பட்டணத்திலே ஒரு கலவரம் நடந்துச்சு. அங்கேயாவது சகோதரர்கள் பவுலை தடுத்துட்டாங்க. அவருக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவர் அங்கே அந்த கலவரத்துக்குள்ளே போக வேண்டாம்னு தடுக்கப்பட்டார். ஆனால் இப்போ எருசலேமுக்கு போகிறார். இங்கே அங்கே தடுக்கிறதுக்கு அங்கே அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. பாருங்க, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ தான் சொல்கிறார், அவங்க பார்த்துட்டே இருக்காங்க, நான் ஆவியில் கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:23. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு கட்டுகள் உபத்திரவங்களும் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக அங்கே சொல்கிறார். பாருங்கள், பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை, அதாவது சகோதரர்கள் அந்த காலத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பரிசுத்தாவியின் வல்லமைகள் அங்கே வெளிப்படையாக கிரியை செஞ்சிருச்சு. சகோதரர்கள் தீர்க்க தரிசனங்களாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே போகிற பட்டணங்கள் தோறும் அங்கே சொல்லியிருக்காங்க, தேவன் அவருக்கும் வெளிப்படுத்திட்டு இருக்கார். அதனால் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஜெருசலேம் போக போகிறேன், அங்கே என்னை கட்ட போகிறாங்க, ஆவியில் கட்டுண்டவனா போகிறேன், அங்கே மாம்சத்துலேயும் என்னை கட்ட போகிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு கலவரம் நடந்த ஒரு சம்பவம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அவரை அடித்து அவரை தோளில் தூக்கிட்டு அப்படியே போவாங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சம்பவங்களாக இருக்கும். அந்த நேரத்துலையும் அவர் பண்ணின விஷயங்கள் நம்மளால் கற்பனையிலையும் நினச்சி பார்க்க முடியாது. அவ்வளவு வைராக்கியமாக தேவனுக்கு அங்கே ஊழியம் அங்கே பண்ணுறார். இப்போ சொல்லிகிட்டே இருக்கார். சொல்லிவிட்டு இத்தனை பிரச்சனைகள் எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதையெல்லாம் குறித்து நான் ஒன்றும் கவலைப்படலை, என் உயிரை குறித்து நான் கவலைப்படலை. பாருங்கள், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என்ன மாதிரி ஒரு ஊழியம் பண்ணியிருக்கார் பாருங்கள். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்னு அப்படியே சென்சிட்டிவாக உணர்வுபூர்வமாக பவுல் அங்கே பேசிகிட்டே வரார். எபேசு பட்டணத்தினுடைய மூப்பர்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு கலக்கத்தோடு அவர்கள் அப்படியே கேட்டுட்ருக்காங்க. இப்போ தான் அமைதியாக கேட்டுட்ருக்காங்க. ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை இப்போ அவர்கள்கிட்ட அங்கே சொல்கிறார். பாருங்கள், பயங்கரமாக கேட்டு அவர்கள் கலங்கி போயிட்டாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:25. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, இனி என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறார். எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கோம் அவங்களுக்கு. பாருங்கள், தங்களை வழி நடத்தின ஒரு மூத்த சகோதரர், தாங்கள் மிகவும் நேசிக்கிற ஒரு மூத்த சகோதரர், இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியை அங்கே சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு கொஞ்சம் அவர்கள் யோசிச்சிருப்பாங்க. அப்போது இப்போ தான் அவர்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஏன் பவுல் தான் எப்படி சபையை வழி நடத்தினேன், எப்படியெல்லாம் இருந்தேங்கிறத ஏன் இதை நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு அவர்கள் ஒருவேளை நினச்சிருக்கலாம். இப்போ தான் பவுல் அதற்குரிய காரணத்தை சொல்கிறார். இனி என் முகத்தை பார்க்க மாட்டீங்க, அதனால் இதே மாதிரி நீங்களும் சபையை வழி நடத்துங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஒரு மகா பெரிய பொறுப்பை இப்போ அங்கே பட்டணத்து மூப்பர்கள்கிட்ட அங்கே கொடுக்குறார். ஏன் அப்படின்னா பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தேவ திட்டம் முன்கூட்டியே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அதற்கு அவர், நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். முன்கூட்டியே சொல்லிட்டார். புறஜாதிகளுக்கு அங்கே சத்தியம் சொல்லியாச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர் சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு யூதர்கள் ஜபாலயத்தில் சொல்லுவார், அதற்கப்புறம் புறஜாதிகளுக்கு போவார். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ராஜாக்கள். இப்போ ராஜாக்களுக்கு சத்தியம் போகணும். அடுத்த ஸ்டேஜ் அதுதான். பவுலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ராஜாக்களுக்கு சொல்லணும். அகிரிப்பா ராஜா, பெஸ்து அப்படியே போய் கடைசியில் ரோமாபுரியில் போய் அங்கே ரோமாபுரி மன்னனுக்கு அங்கே சொல்லணும். அப்போது இப்போ பவுல் பாருங்கள், இதே விஷயத்தை குறித்து முன்கூட்டியே அங்கே போன பயணத்திலே அவர் சொல்லுவார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:21. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா,
அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி. பாருங்க, இது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் ஆல்ரெடி சொல்கிறார், நாங்கள் போனதுக்கு எருசலேம் போனதுக்கப்புறம் நான் ரோமாபுரியும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி அவருக்கு தெரியும். இப்போ பவுல் வந்து இப்போ அடுத்தது ராஜாக்களை பார்க்க போகிறார். அப்போது நீ திரும்பி நான் வரமாட்டேன், நீங்கள் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அடுத்தது கடுமையான ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. தேவனுடைய ஆலோசனை நான் எதுவுமே உங்களுக்கு நான் மறைச்சு வைக்காமல் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அறிவிச்சிட்டதுனால எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை நான் இன்னைக்கு சாட்சியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். ஏன் இவ்வளவு கடுமையாக சொல்கிறார்? நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னதுனால எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு ஒரு மூகாந்திரம் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் வேதாகமத்தில். என்ன அப்படின்னா பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அங்கே சொல்லப்படும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாய். தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை நீ எச்சரிக்கணும். அப்படி எச்சரிக்கும் போது பாருங்கள், நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய்ன்னு சொல்கையில் நீ துன்மார்க்கனை துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அவனுக்கு சொல்லாமல் போயிட்டு அப்படின்னா அந்த துன்மார்க்கன் அக்கிரமத்தில் சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையில் கேட்பேன். நான் கொடுக்குற எச்சரிப்பை நீ போய் அந்த துன்மார்க்கனுக்கு சொல்லிடணும். ஒருவேளை நீ சொல்லலைன்னா அவன் செத்து போயிடுவான், ஆனால் அந்த இரத்தப்பழி உன் கையில் கேட்பேன். அதே மாதிரி இப்போ துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ எச்சரிச்சிட்ட, நீ சொல்லியும் அவன் திரும்பலை அப்படின்னா அவன் தன் அக்கிரமத்தில் சாவான், நீயோ உன் ஆத்மாவை தப்பு விப்பாய். ஸோ இதைத்தான் பவுல் அங்கே சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் நான் சொல்லிட்டதுனால உங்களுடைய இரத்தப்பழிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்கிறார். இப்போ கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதெல்லாம் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்குது. இன்றைக்கு நாமும் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இருக்கும். இப்போ நாமும் தேவனுடைய ஆலோசனைகள் சத்தியத்தின் அடிப்படையில் நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு ஒருவருக்கொருவர் எச்சரித்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒருவேளை ஒரு சகோதரர் ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னா எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் அவரை கட்டாயம் நாம் சத்தியத்தின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் எச்சரித்தரணும். ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சகோதரர் மீது நமக்கு மிகுந்த அன்பு இருக்கணும். அன்பின் நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் வசனத்தை மேற்கோள் காட்டி அவருக்கு நாம் எச்சரிக்கணும். அப்படி நம்ம எச்சரிக்காமல் போயிட்டா பாருங்கள் அந்த இரத்தப்பழியை நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மேலே அங்கே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். சரி, இது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். அப்போ நான் உங்களுக்கு தேவனுடைய ஆலோசனையில் எதையுமே மறைக்காமல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தைரியமாக சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கு, நீங்கள் தான் சாட்சி. இன்றைக்கு பாருங்கள், நம்மளுடைய சபைகள்லையும் பார்த்தோம்னா நம்மளுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் நாமும் இந்த ஒரு ஊழியத்தில் நம்ம இதுவரைக்கும் ஓடின ஓட்டத்தை நாம் சரியாக ஓடி இருக்கோமா? நாம் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்களை நாம் சரியாக நிறைவேற்றி இருக்கோமா? சத்தியத்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் சரியாக இருக்கிறோமா? சகோதரர்களை எச்சரிக்க வேண்டிய விஷயத்தில் நாம் சரியாக இருக்கிறோமா? பவுல் பாருங்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு விட்னஸாக சொல்கிறார். எல்லாம் உங்களை நான் சாட்சியாக வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். சொல்லிட்டு இப்போ அடுத்தது ஃப்யூச்சர், இனி வரப்போகிற விஷயத்தை குறித்த ஒரு எச்சரிப்பை இப்போ சபைக்கு அங்கே சொல்கிறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்கள், நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான், அதெல்லாம் நம்ம பேசிக்லேயே பார்த்துருப்போம். இப்போது பாருங்கள், நீ வரப்போகிற விஷயத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே சொல்ல வரார் அப்படின்னா 2 வகுப்பாரை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நான் போனதுக்கப்புறம் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்.
அப்போது இது என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள், கொடிதான ஓநாய்கள் இப்போ வெளியிலிருந்து உள்ளே வரும். பின்னாடி போப்பு மார்க்கம் பயங்கரமாக அங்கே டெவலப் ஆனாங்க. வெளியிலிருந்து சபையை கேப்சர் பண்ணி ஒரு குரூப் வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்க பாருங்கள், கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டு ரோம்லேருந்து அநேகர் அங்கே அந்த ராஜா மதம் மாறின உடனே அநேகர் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தாங்க. அது நிமித்தம் பெரிய போப்பு மார்க்கமெல்லாம் அங்கே வந்துச்சு. அப்போ மந்தையை தொப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இது வெளியிலிருந்து வர்றது. இன்னொரு மிகப்பெரிய எச்சரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்குள்ளிருந்தே சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடான உபதேசங்களை போதிச்சிருவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படி பவுல் சொல்கிறார். அப்போது பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்தான். அப்போ இந்த 2ஆம் வகுப்பாருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வது, தான் சீஷர்கள் மத்தியில் ஒரு பெரியவனாக இருக்க விரும்புவது, சீஷர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு விரும்புவது. இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். அப்போது ஆண்டவர் அங்கே கிளியராக சொல்லிட்டார், கிறிஸ்து ஒருவரே போதகர், நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வகுப்பார் என்ன பண்ணுறாங்களாம், எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்கிறாங்களாம். அப்போது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு குணலட்சணம் இது. சாத்தான் அர்ப்பணித்தவர்கள் மத்தியில் இந்த குணலட்சணத்தை இருதயத்தில் கட்டாயம் அங்கே தூண்டிகிட்டே இருப்பான். சபையில் நான் சபையில் மற்ற சகோதரர்களை காட்டிலும் ஒரு மேலான நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, சகோதரர்கள் நான் சொல்கிறது தான் கேட்கணும், சகோதரர்கள் மத்தியில் நான் பிரபலமானவனாக இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள், இது எல்லாமே அர்ப்பணித்தவர்களுடைய இருதயத்தில் இந்த ஒரு பெருமை நாவியை தூண்டிகிட்டே இருப்பான். விழுந்து போன மாம்சத்துக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த ஒரு சிந்தை. எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க அப்படின்னா ஒரு 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 விஷயம் ரொம்ப ஒரு இதமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள். சரி, இந்த ஒரு எச்சரிப்பை சபைக்கு கொடுக்குறார். இப்போ இதிலிருந்து நாம் எப்படி நாம் காத்து கொள்வது? ஒருவேளை இந்த மாதிரியான குணங்கள் நமக்குள்ளே இருந்தால் நாம் எப்படி நம்மை காத்துக்கொள்வது? பாருங்கள், பவுல் அங்கே தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். பாருங்கள், அதனால் மாறுபாடான உபதேசங்களை இவர்கள் போதித்து ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி போதித்து சகோதரர்களை இழுத்துக்க பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் 3 வருஷமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் நான் புத்தி சொல்லி கொண்டு வந்ததையே நினச்சி விழித்திருங்கள், கற்றுக்கொண்ட சத்தியத்திலே நீங்கள் நிலைச்சிருங்க. அதுதான் பவுல் அங்கே சொல்கிறார். சரி, இப்போது சொல்லிவிட்டு இப்போ சபை மக்கள் மீதான ஒரு கவலை அக்கறையில் இப்போ பவுல் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போது சபையின் மூப்பர்களுக்கு அங்கே சொல்கிறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. பாருங்கள், என்ன மாதிரி விட்னஸ் இது. யாருக்கிட்டையும் நாம் எதுவும் வாங்கினதில்லை, யாருடைய வெள்ளி பொன்னை எதையுமே நான் இச்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விட்னஸ் கொடுக்குறார். இன்றைக்கு நாம் இந்த மாதிரி ஒரு விட்னஸ் நம்மளால் சொல்ல முடியுதா அப்படின்னு இன்றைக்கி நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், இது நம்ம பேசிக்ஸ் கேட்கும்போது பெயர் சபைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போவோம். அவர்கள் காணிக்க வாங்கி ஜனங்களை இச்சிக்கிறாங்க. ஆனால் இது நமக்கு இதை நம்ம பொருத்தி பார்க்கிறோமா? அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மற்ற சகோதரர்களுடைய விஷயத்தை ஏதாவது நான் இச்சித்திருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வியாக நம்ம எழுப்பலாம். பாருங்கள், தொடர்ந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. எனக்கும் பாருங்கள், இந்த கைகளே வேலை செய்ததுன்னு சொல்லிட்டு இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். ஒரு ரோல் மாடலாக அங்கே இருந்து காட்டியிருக்கார். நான் ஊழியம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், யாருடைய வெள்ளியும் பொண்ணு எதையுமே நான் இச்சிக்கலை, எனக்கும் என்னோடு இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செஞ்சு உங்களுக்கு நான் ரோல் மாடலாக இருந்து காட்டியிருக்கேன். அதே மாதிரி சபையில் ஜனங்க பாவம், அவர்கள்ட்ட நீங்களும் இதே மாதிரி இருங்க. அவர்களுடைய எந்த விஷயத்தையும் இச்சித்திராதீங்க, உங்களுக்கு வேண்டியவர்களுக்காகவும் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு
எபேசு பட்டணத்தினுடைய மூப்பர்களுக்கு பவுல் அங்கே ரோல் மாடலாக வாழ்ந்ததை இப்போ சுட்டி காண்பித்து அவர் சொல்கிறார், சபை மக்கள் பாவம்பா நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பாருங்கள், இப்படி சொன்ன பின்பு அவன் முழங்காட்படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட ஜெபம், எல்லாரும் சேர்ந்து இப்போ ஜெபம் பண்ணுறாங்க. பாருங்கள், கவனிக்கலாம். இப்போது இந்த ஒரு ஜெபம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் எல்லாம் அழுகிறாங்க. அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு இப்போ ரொம்ப அழுகிறாங்க. ஐயோ, இனிமேல் எங்களுடைய மூத்த சகோதரன் நாங்கள் பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப கண்ணீர் விட்டு அங்கே அழுகிறாங்க. அழுது பாருங்கள், பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தஞ்செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். ரொம்ப ஒரு கட்டாயம், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தருணமாக, ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாக அங்கே இருந்திருக்கும். பாருங்கள், அன்பு, சபை மீது அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்திருந்த அன்பு, அப்போஸ்தலனாகிய பவுல் மீது சபை வைத்திருந்த அன்பு. பாருங்கள், இன்றைக்கும் இந்த அன்பு, இன்றைக்கும் நம்ம சபைகளெல்லாம், நம்ம கன்வென்ஷன்லேயே ஆகட்டும், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சபைகளுக்கு போகும்போது அந்த சபையார் காட்டக்கூடிய அன்பு இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ எல்லாமே பாருங்கள், நமக்கு ஆதி சபை நமக்கு ரோல் மாடலாக அங்கே இருந்திருக்காங்க. அதே தான் இப்போ வரைக்கும் நம்மளுடைய சபைகளில் இதே அன்பில் நம்ம இருக்கோம். அப்போது அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அன்பில் அப்படியே தொடர்ந்து ஓடிடணும். இந்த அன்பு தணிஞ்சிடாமல் கடைசி வரைக்கும் இதே அன்போடு நாம் அங்கே ஓட்டத்தை ஓடிடணும். சரி, இப்போது எல்லாரும் அழுது அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அடுத்தது அங்கே மிலேத்து பட்டணத்திலிருந்து அவர் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அதற்கப்புறம் அங்கிருந்து தீரு பட்டணத்துக்கு வரார். இந்த தீரு பட்டணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவ்விடத்தில் உள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதல் நாளிலே சொன்னார்கள். பாருங்க, இப்போ அங்கேயும் ஒரு தங்குறாங்க, சகோதரர்களோட தங்குறாங்க. ஒரு 1 வீக் அங்கே தங்குறாரு தீரு பட்டணத்தில். அப்போ இவங்களுக்கும் அங்கே எருசலேம்னா ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அங்கே தெரிய வருது. உடனே பவுல் அங்கே போக விடாதபடிக்கு அங்கே தடை பண்ணுறாங்க, நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அதுக்கப்புறம் பவுல் அங்கே கிளம்புறார். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். பாருங்கள், எல்லாரும் பவுல கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடற்கரை வரைக்கும் வந்து அங்கே வழி அனுப்புகிறாங்க. எல்லாரும் கடற்கரைக்கு வந்து வழி அனுப்புகிறாங்க. அங்கே முழங்காட்படியிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணி அங்கே எல்லாரும் அங்கே ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி அங்கே இருக்காங்க. பாருங்கள், ஆதி சபையினுடைய அந்த ஒரு அன்பு இன்றைக்கி எல்லாமே நமக்கு ஒரு பாடமாக இருக்குது, அவர்களுடைய அன்பு ஐக்கியம். இப்போ 7ஆம் சபை, இப்போ நம்மளுடைய சபையின் அன்பு ஐக்கியம் எப்படி இருக்குது? இன்றைக்கி அவங்களாம் நமக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க. பாருங்கள், நாங்கள் இப்படி அன்பு காட்டியிருக்கோம் எங்கள் சகோதரர்கள் மேலே. நீங்கள் உங்களுடைய அன்பு ஐக்கியம் எப்படி இருக்குது? இந்த அன்பு தணிஞ்சிடாமல் தொடர்ந்து அப்படியே உடனே கடைசி கால சபைக்கு விசேஷமாக ஆண்டவர் அங்கே கிளியராக சில எச்சரிப்புகள் கொடுத்துருக்கார். பாருங்கள், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போயிடும். அப்போது நம்மளுடைய அன்பு தணிஞ்சு போகாமல் நம்மை நாம் காத்து கொள்கிறோமா? இவ்வளவு அன்பு காட்டின ஆதி சபை, அதை குறித்து ஆண்டவர் அங்கே என்ன ஒரு விட்னஸ் அங்கே கொடுக்குறார் அப்படின்னா, நமக்கு தெரியும் 7 கால சபையை பற்றி அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், 1ஆம் சபையை குறித்து அங்கே சொல்லப்பட்டு வரும்போது வெளிப்படுத்தல விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. இவ்வளவு அன்பு காட்டின சபையை குறித்து அங்கே தேவன் என்ன விட்னஸ் கொடுக்குறார்? ஆதியில் வச்சிருந்த அன்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி உங்கள் பேரில் எனக்கு குறை இருக்குன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நம்மளுடைய காலத்தில் 7ஆம் கால சபை ஆல்ரெடி பாதம் பூமியில் இருக்குது. அநேக விதமான அழுக்குகள் அசுத்தங்கள் காலில் இருக்குது. அநேக விதமான பகைமை, பொறாமை, வைராக்கியம், பிரிவினை, இன்னும் பலவிதமான தவறான குணலட்சணங்கள் எல்லாமே இருதயத்தில் இருக்குது. ஆதி சபைக்கே ஒரு விட்னஸ், நீங்கள் ஆல்ரெடி கொண்டிருந்த அந்த அன்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு குறை இருக்குன்னு சொல்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நம்மை பார்த்து தேவன் என்ன சொல்லுவார்? ஒருவேளை இந்த குணங்கள் இருந்தால் பாருங்கள், இதையெல்லாம் விட்டுட்டு அந்த அன்பில் நம்ம தொடர்ந்து நாம் நிலைச்சு நிற்கிறோம். எப்படி நம்மை காத்துக்கொள்வது? பாருங்கள், வாசிக்கலாம். அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த காரியங்களை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிலிருந்து நீக்கிவிடுவேன். பாருங்க, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செஞ்சிருங்க. ஒருவேளை இந்த மாதிரி நாம் ஆதியில் வைத்திருந்த அன்பை சகோதரர்கள் மீது, சபையின் மீது, நம்மளுடைய ஐக்கியத்தை நாம் ஒருவேளை நம்ம விட்டிருந்தோம் அப்படின்னா நாம் மனம் திரும்பி அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்புக்கு நாம் திரும்பணும். தேவனிடத்தில் கிருபாசனத்துக்கு போய் ஜெபம் பண்ணி திரும்ப அந்த அன்புக்கு நாம் வரணும். ஸோ இதுதான் அங்கே சொல்கிறார். சரி, இப்போ அதுக்கப்புறம் இப்போ அங்கிருந்து இப்போ அடுத்து எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீரு பட்டணத்துலேருந்து அடுத்தது செசரியா பட்டணத்துக்கு வராங்க. இப்போ பாருங்கள், ஆதி சபையினுடைய அந்த அன்பு, இந்த அன்பே சில நேரத்தில் பவுலுக்கு ஆபத்தாக போகக்கூடிய ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. அது என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு நமக்கும் அதே ஒரு பாடம் தான். இந்த ஒரு அன்பே நமக்கு ஆபத்தாக கூட போவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், செசரியா பட்டணத்தில் என்ன நடக்குது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பாருங்க, இப்போ அந்த 7 பேரில் ஒருவனாகிய அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, சில உதவிக்காரர்கள் அங்கே நியமிப்பாங்க இல்லைங்களா, ஸ்தேவான், பிலிப்பு, ஸோ இவங்கெல்லாம். அதில் இந்த பிலிப்பு வீட்டுக்கு அங்கே வராங்க. இப்போ இங்கே வந்து தங்குறாங்க. இப்போ இங்கே தான் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி அங்கே வரார். இப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பவுலுடைய கச்சைகளை எடுத்து அவர் காலெல்லாம் கட்டிக்கிறார். கை காலையெல்லாம் கட்டிக்கிட்டு இப்போ இந்த கச்சையுடையவனை இதே மாதிரி தான் ஜெருசலேமில் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இப்படி தான் கட்டி ஒப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லுகிறார். சொன்ன உடனே பாருங்கள், சகோதரர்கள் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலின் மீது கொண்ட அந்த அன்பு நிமித்தம் என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். பாருங்க, பல நேரங்களில் சகோதரர்களுடைய அன்பு சகோதரர்களுக்கு ஆபத்தாக கூட போவது உண்டு. என்ன அடிப்படை? இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சோம்னா, இவர்கள் பவுலின் மீது வைத்த அன்பு நிமித்தம் அவர் தேவனுடைய திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு தடையாக வந்து நிற்குது. இப்போ கவனிக்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது யார் தடுத்திருக்காங்க பாருங்கள், எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அப்போது இதில் நாங்கள் அப்படின்னா அது யார் சொல்லப்பட்டிருக்கு? பவுலோடு கூடவே போன சீஷர்கள், விசேஷமாக நாங்கள்னு வர இடத்துல லூக்கா பவுலோடு இந்த ஊழியத்திலே வரார், தீமோத்தேயு, இவங்க எல்லாமே அங்கே கூட வந்துட்டுருக்காங்க. அப்போது இவங்களை கூடயே வந்த சகோதரர்களே அந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் வேண்டாம் தயவு செஞ்சு எருசலேம், அன்பு தான் சகோதரர் மீது வைத்த அன்பு, ஆனால் போக வேண்டாங்கிறாங்க. ஒருவேளை இந்த அன்புக்கு பவுல் அங்கே கட்டுப்பட்டு இருந்திருந்தார்னா என்ன நடந்திருக்கும்? தேவ திட்டம், அவருடைய சித்தம் நிறைவேறுவது அங்கே தடைப்பட்டிருக்கும். ஆனால் பவுல் ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கே ஒரு உறுதியாக அங்கே இருந்துறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். இப்போ அவர்களுடைய அன்பே சில நேரங்கள் ஆபத்தாக போகிறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. ஸோ நாமும் சில விஷயங்களை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஒருவேளை தேவ சித்தத்துக்கு, தேவ திட்டத்துக்கு தடையாக நாம் சகோதரர்கள் மீது நம்ம அன்பு வைக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஒரு சகோதரர் ரொம்ப நேசிக்கிறோம். அன்றைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அப்போ அந்த சகோதரர் வந்து வேறு ஏதோ அவருக்கு அவரை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போ இந்த ஒரு அன்பை நிமித்தம் ஒருவேளை தேவனுடைய காரியத்தை நம்ம அசட்டை பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த அன்பே நமக்கு ஆபத்தாக போவதற்கும் வாய்ப்புண்டு. ஸோ கரெக்டாக நாம் அதை சீர்தூக்கி பார்த்து
தேவனுடைய சித்தத்தை நோக்கி நம்ம போகணும். சரி, இப்போ அதற்கப்புறம் அவர் பிடிவாதமாக இல்லை நான் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாருங்கள், அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். ஸோ ஃபைனலி அவங்க செசரியா பட்டணத்திலிருந்து அடுத்தது ஜெருசலேம் அங்கே ரீச் ஆகிறாங்க. பாருங்கள், அங்கே வந்த உடனே நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர்கள் எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். பாருங்கள், அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஸோ அவருடைய அந்த பிரயாணங்கள் இதை எல்லாமே அங்கே பவுல் அங்கே சகோதரர்களுக்கு விவரித்து சொல்கிறார். ஸோ இப்போ பாருங்கள், மூன்றாவது சுவிசேஷ பிரயாணம் இப்படியாக ஒரு நிறைவுக்கு அங்கே வருது. இதில் நம்ம முக்கியமாக கவனித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எபேசு பட்டணத்தில் கடந்த வாரம் பார்த்தோம் அப்போல்லோ, அதுக்கப்புறம் அங்கே நடந்த கலவரங்கள். இப்போது திரும்ப ரிட்டன் வரும்போது எபேசுவில் பவுல் அங்கே செஞ்ச அந்த ஒரு கடைசியாக அவர் கொடுத்த சபைக்கு கொடுத்த ஆலோசனைகள், அதே மாதிரி மேலே துரோவா பட்டணத்தில் அந்த ஐத்திகு அப்படிங்கிற ஒரு வாலிபன், அதன் மூலமாக நமக்கு தேவன் கொடுத்த சத்தியங்கள், இதை இந்த ஒரு மூன்றாம் சுவிசேஷ பிரயாணத்தில் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்துருக்கார். அதற்கப்புறம் ஜெருசலேம் வந்துட்டார். மூன்றாவது சுவிசேஷ பிரயாணம் முடியுது. இதற்கப்புறம் அவர் ஜெருசலேமில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஒன்று நடக்குது. இந்த கலவரம் அதற்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்படுறார். திரும்ப அவர் பயணம் போகிறார். திரும்ப ரோமாபுரிக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற இடமெல்லாம் அவர் சத்தியத்தை சொல்லிகிட்டே தான் இருக்கார். கடைசி வரைக்கும் மரிக்கும் வரை அவர் சத்தியத்துக்கு சாட்சியாக அங்கே வாழ்கிறார். ஸோ இதையெல்லாம் குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.